முஸ்லீம் ஆன்ட்டி ஒரு ஆன்ட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்க. அந்த ஆன்ட்டி கிட்ட தான் எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் பரோட்டா செய்ய கற்றுக்கிட்டாங்க. அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு சூப்பராக செஞ்சாங்க. 2 தடவை அவங்களாவே செஞ்சாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். நான் என்ன ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா, எல்லா ப்ராசஸும் அவங்க பண்ணிவிடுவாங்க. நான் வந்து தோசைக்கல்லை மட்டும் போட்டு எடுத்து கொடுப்பேன். அதை மட்டும் பண்ணுவேன். அப்போ பார்த்து கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மைதா மாவு வாங்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்திக்கு பிசைறத விட இதை இன்னும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லாவே சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு அதுலேயும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி ஊரெல்லாம் வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய தட்டு எடுத்து அந்த உருட்டி வச்சுருக்க உருண்டையை கையிலையே நல்லா அழுத்தம் கொடுத்து பெருசாக்கி திரட்டி எடுத்து ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு அதை வந்து அதே கையிலே நல்லா அழுத்தம் கொடுத்து தோசைக்கல்லை 2 பக்கமும் திருப்பி எடுத்து அடித்து போட்டோம்னா, எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணதால ஓகே நல்லா தான் வந்துருந்துச்சு. அதுக்கு நான் எம்டி சாதம்லாம் செஞ்சு சாப்பிட்டேன். இதேமாதிரி நீங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு